சென்னை பெசன்ட் நகரில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் தன்னிடம் பணம் வாங்கியதாக கூறப்படும் சுகேஷ் சந்திரசேகர ராவ் யார் என்றே தெரியாது என்று கூறினார். டெல்லி போலீஸ் சம்மன் அனுப்பினால் அதை சட்ட ரீதியாக சந்திப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். டெல்லியில் இருக்கிற ஹயாத் ஹோட்டல்ல பிடிபட்டிருக்க நபர் 1,30,00,000 ரூபாய் வச்சு பிடிபட்டிருக்காரு. கிரைம் பிரான்ச் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த இரட்டை இலை சிம்பிளுக்காக நீங்க அவருக்கு பணம் கொடுத்திருக்கிறதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்க பேர்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களா? அவர் மேல உங்க பேரும் அதுல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இல்ல இட் இஸ் கன்ஃபார்ம் நியூஸ். ஏதாவது ஒவ்வொரு டிவில 50 லட்சம் வருது, ஒரு இல்ல 1.3 கோடி ரூபாய் அவன்கிட்ட பிடிச்சிருக்காங்க. சரி, அவன்கிட்ட நான் கொடுத்ததா சொல்றாங்களா? அதுல இல்லை, இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் 8 வீக்ஸ் டைம் கேட்டு கேஸ் போட்டிருக்கோம். அந்த இது ஃபைல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி போய் ரெட்டை இலை சின்னத்தை ஒதுக்கணுங்கிற விஷயத்தை எனக்கு சுகேஷ் சந்திரசேகரோ இல்லை சந்திரான்னு இப்போ தான் டிவியில் பார்த்தேன். சந்திரசேகர் ராவ்ன்றவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னே தெரியல, எனக்கு யாருன்னே தெரியல. நம்ம எங்கே அவர்கிட்ட போய் என்னைக்கு பணம் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. நானே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். உள்நோக்கம் இருக்கா சார்? இருக்கலாம். அப்புறம் என் பேரை ஒருத்தர் சொல்லியிருக்கானா, யார் என்ன எனக்கு தெரியாத ஒருத்தர் என் பேரை சொல்கிறாருன்னா என்ன இருக்குது? அதில் என் பேரை சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறது எனக்கு என்கிட்ட பணம் வாங்கினதா சொல்கிறாரு. எங்கே வாங்கினாரா என்கிட்ட? இல்லை, அவர் எங்கே வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு பணம். எனக்கு போலீஸ்லேருந்து எனக்கு சம்மன் வந்தால் ஐ வில் ஆன்சர் இட். அதிமுகவை அழிக்க சதி நடப்பதாக கூறிய டிடிவி தினகரன் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். அதுதான் நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக எங்கள் இயக்கத்தை அழிக்கணுங்கிறதுக்காக இதே மாதிரி தகவல்கள் பரப்பப்படுகிறது. யாரோ சுகேஷ் சந்திரசேகர்கிட்ட நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. எனக்கு யாரும் சுகேஷ் சந்திரசேகர்னு யாரும் என்கிட்ட பேசினதும் கிடையாது. நான் இது வரைக்கும் அது மாதிரி யார்கிட்ட பேசினதும் கிடையாது. இது யாருடைய இதுன்னு தெரியல. என்ன பிளானு, யார் பண்ணுறா என்னன்னு எனக்கு தெரியல. நானே இப்போ தான் டிவியில் பார்த்தேன். ஐ ஒன்லி சா இட் ஜஸ்ட் நவ். கட்சியில் தனக்கு எந்த நெருக்கடியும் இல்லை என்று விளக்கம் அளித்த டிடிவி தினகரன் விஜயபாஸ்கர் விவகாரத்தில் அவரே முடிவு செய்வார் என்றும் தெரிவித்தார். சில நெருக்கடிகள் இருக்கிறதாகவும் அதன் காரணமா அதன் தொடர்பா வந்து ஆலோசிக்கிறதுக்கு தான் நீங்க பெங்களூர் பயணிப்பதா வந்து என்னம்மா கட்சியில் வந்து சில நெருக்கடிகள் வந்து அமைச்சர் ஒன்றும் நினைச்ச எதுவும் கிடையாது. அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், வருடப்பிறப்புக்கு என்னிடம் வந்து புத்தாண்டு வாழ்த்து சொல்ல எல்லா அமைச்சர்கள் வந்தாங்க. நாங்கள் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தோம், பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி நான் வெளில வந்து உங்கள்கிட்ட பார்த்து சொன்னேன். இது ஏதோ ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து இதை வந்து தேர்தல் முடிந்ததும் உங்களை ஒதுக்கி விட்டு அது மாதிரிலாம் எந்த வித மூவும் கிடையாது. அது மாதிரிலாம் வந்து யார் அது மாதிரி செய்கிறதாவே எனக்கு தெரியல. இது யாரும் திட்டமிட்டு செய்கின்ற ஒரு பொய் பிரச்சாரம் என்று தான் நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு துணை பொதுச்சாளர் நீங்கள் வந்து விலகிடுங்க, நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கட்சி நடத்திக்கிறோம் எந்த காரணத்தில் சொல்லணும்? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. அப்படிலாம் என்கிட்ட யாரும் பேசவே இல்லை. என்கிட்ட யாரும் அப்படி பேசலை. நீங்கள் ப்ரெஸ் தான் கேட்பீங்க விஜயபாஸ்கரை எடுத்துருவீங்களான்னு. அது மாதிரிலாம் உண்டு. அதுக்கான முகாந்திரம் இல்லை. அப்படியே இருந்தாலும் விஜயபாஸ்கர் நன்கு படித்தவர். அதே மாதிரி ஒரு இது இருந்தால் அவரே முடிவெடுப்பார்னு தான் நான் சொன்னேனே தவிர யாரும் கேபினெட்லேருந்து யாரும் என்கிட்ட அவரை எடுக்கணும்னு அவரிடமும் யாரும் பேசலை, என்னிட்டமும் யாரும் பேசலை.